சர்டிபிகேட் ஒன்று கொடுத்தீங்க, உங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்தாரு. ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகுதா ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும் இல்லையா? அவர் களத்திற்கு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்தாரா, இல்ல வண்டியை இங்க கொண்டு வர சொல்லி கொடுத்தாரா, எந்த ரூல் செல்லுபடியாகும்? உங்க எம்இ இன்ஸ்பெக்டர் அது போல எத்தனை பேர் கொடுத்தாரு, அவருடைய அட்ரஸ் கொடு. அவர் கேட்டா சொல்லுவாங்க 5000 எம்இ இன்ஸ்பெக்டர் நான் கொடுத்தேன் சார். வயலஞ்சு போயிருக்கா, இப்போ வயலஞ்சு போயிருக்கா, முன்ன கொடுக்கும்போது கொடுத்துருவான். இப்போ சொல்லலாமா அப்படின்னு நான் கேட்டால், ஊழல் எதிர்ப்பு இயக்கம் விருதாச்சலம் கேட்டால் மகிழ்ச்சியோடு, ஐயா என்னையும் நான் கொடுத்த லட்சத்தையும் கேட்பதற்கு ஒரு நாடு இருக்கிறது இந்த நாட்டில், அவருக்கு எழுதுவான் என்று சொல்லி எழுதுவான். எழுதினால் அதையும் அழைத்து அதே விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு, ஐயா உன்னாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நாங்கள் தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக கண்டுபிடித்து விட்டோம். இதுதான் இவர்தான் வாங்கியவர் லஞ்சம், இவர்தான் இந்த எம்இ இன்ஸ்பெக்டர் தான், இந்த ஆர்டிஓ தான், இவருக்கு இதை கொடுங்கள் நடவடிக்கை. அப்போ இந்த பட்டியலை கேட்ட உடனே, கடிதம் எழுதின உடனே ஆர்டிஓ சார் என்ன ஆகும் சொன்னா, இதனுடைய ரிப்ரசன்டேஷன் அங்க போவோம். அங்க போன உடனே இதுக்கு மேல அந்த டிமாண்ட் இருக்காது, கொடுக்கறத கொடுங்க. அப்ப எப்படி லஞ்சத்தை குறைக்கலாம், எப்படி அந்த லஞ்ச ஊழல்வாதிக்கு பயத்தை உண்டாக்க முடியும் என்று சொன்னால், முதலிலே தன்னுடைய குடும்பத்திலே இருக்கிற குடும்ப கார்டு, பட்டா மாறுதல் அல்லது வேறு வேறு விஷயங்கள் அதையெல்லாம் வாங்கிக் கொள்வது ஒரு வகை. இனி நான் ஆர்டிஓ ஆபீஸுக்கு போனா, தாலுகா ஆபீஸுக்கு போனா, மருத்துவமனைக்கு போனா அங்கே லஞ்சம் இருக்கக்கூடாது என்று சொன்னால் இப்பொழுதே ஒரு மறு போட்டு விடுவது. இந்த விருதாச்சலத்தை சுற்றி ஒரு 5-6 மாவட்டங்களை தேர்ந்தெடுங்கள். அரசாங்க ஆஸ்பத்திரியுடைய பட்டியலை எடுங்கள். எல்லா அரசாங்க ஆஸ்பத்திரிக்கும் 10 ரூபாய் கட்டி ஒரு மனு. கடந்த 3 மாதமாக எந்தெந்த தாய்க்கு எந்தெந்த குழந்தை எந்தெந்த தேதியிலே பிறந்ததோ அந்த தாய்மார்களுடைய பெயர், அஞ்சல் விலாசத்தை எனக்கு கொடு. எத்தனை பேருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சேன், அந்த அறுவை சிகிச்சை பெற்ற சிகிச்சையாளருடைய பெயர், அஞ்சல் விலாசத்தை எனக்கு கொடு. எத்தனை பேர் ஆக்சிடென்ட்டுக்கு உங்கள்கிட்ட வந்தான், அவனுக்கு கொடுக்கிய ட்ரீட்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் சார்ஜ் கொடு. கேட்கலாம் இந்த சட்டத்துக்கு. எதையும் மறுக்க முடியாது, எதையும் மறுக்க முடியாது, எதுவும் ரகசியம் அல்ல, இதை நான் கொடுக்க முடியாது என்று சொல்ல முடியாது. அப்படி வாங்கினா நாம செலக்ட் பண்ணுவோம், இதுல எந்த ஏரியா உள்ள ஆளுகளுக்கு கடிதம் போடணும், கடிதம் போடும். இதுதானே நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பும், இதுதானே ஊழல் எதிர்ப்பு இயக்க அமைப்பும், இதுதானே ஒரு தனி மனிதனுக்கு, வேட்டை உள்ள ஒரு தனி மனிதனுக்கு, லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்ற ஆவல் உள்ள தனி மனிதனுக்கு, வீரம் பேசுகிற ஒரு தமிழ் மகனுக்கு, வாதம் செய்கிற தமிழ் மகனுக்கு, நான் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் நான் என்னிடத்திலே சீக்கிரம் விடமாட்டேன் என்று சொல்லுகிறார்களே, அவர்களுக்கெல்லாம் ஒரு துறையை கொடுங்க. போர்டு 10 பெட்டிஷன் எவ்வளவு தாங்க முடியும், நான் 10 பெட்டிஷன் போடுறேன் சார் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோ அப்படி என்று சொல்லி கேட்கலாம். அடுத்ததாக இந்த சட்டத்தில் இன்னும் என்ன கேட்கலாம்னா, ஒரு கலெக்டர் நோக்கி, கலெக்டர் அவர்களே நீங்கள் சட்டப்படி எந்தெந்த வேலை செய்ய கடமைப்பட்டவர்கள் என்ற பட்டியலை கொடு. முதல் கேள்வி, அந்த பட்டியலில் உள்ள வேலையை எந்தெந்த தேதியில் நீங்கள் செய்தீர்கள் என்பதை உங்களுடைய நாட்குறிப்பின்படி எனக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த சட்டத்துடைய நோக்கம் என்னன்னா, to ensure accountability of the bureaucracy, அதிகாரிகள் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவது இந்த சட்டத்தினுடைய நோக்கம். ஒரு கோட்டாட்சி தலைவர் இருக்கிறார் ஆர்டிஓ, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது சொன்னால், மனித உரிமை மீறல் காவல் நிலையங்களை நடக்கக்கூடாது என்பதற்காக அவர் காவல் நிலையங்களை திடீர் ஆய்வு செய்யலாம். அப்போ விருதாச்சலம் ஆர்டிஓவோ அல்லது வேறு ஆர்டிஓவோ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்கள் பணியேற்று இத்தனை ஆண்டு காலத்திலே எத்தனை காவல் நிலையங்களை திடீர் ஆய்வு செய்தீர்கள், உடைய நாட்குறிப்புப்படி எந்த காவல் நிலையம் எந்த தேதியிலே செய்யப்பட்டது. இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கிற ஆர்டிஓவை கேட்போம். அவர் எவரும் இல்லை என்று சொல்லிவிட்டார், அதை அப்படியே தைத்து மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு அனுப்பி, ஐயா காவல் நிலையங்களே சோதனை செய்யப்படவில்லை, ஆகவே மனித உரிமை மீறல் இங்கே மீறப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் காணாமல் போனதாக இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற காவல் நிலையங்களுக்கு புகார் வந்தது. அந்த புகார் மீது அந்த காவல் நிலையங்கள் எத்தனை நாட்களுக்கு உள்ளாக அந்த நபரை கண்டுபிடித்து விட்டது. இதுவரையும் கண்டுபிடிக்காத புகார்கள் எத்தனை, மாவட்ட எஸ்பியை கேட்கலாம். அப்படி கேட்டிருந்தா
அந்த 3 பேர் கொண்டு குறைச்சிட்டாங்க கடவுள் பக்கத்துல. அது என்னைக்கோ வெளியே வந்து கேட்பதற்கு ஆள் இல்லை. ஆகவே 10 வருஷம் பொறுத்து 8 வருஷம் பொறுத்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் கண்டுபிடிச்சா உண்டு, கண்டுபிடிக்கலைன்னா அதுவும் கிடையாது. நீ 38 குழந்தைகளை வென்று சாம்பலாக்கி எலும்பும் சாம்பலுமாகவே தன்னுடைய பெற்றோருக்கு காண்பிக்கிற ஒரு கொடுமை உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கிறது. அந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கொடுமையை விருதாச்சலத்தில் இருக்கிற ஒரு குடிமகன், விருதாச்சலத்தில் இருக்கிற ஒரு ஏழை மகன், ஒரு சாதாரண குடிமகன், அங்க இருக்கிற டிஜிபியை கேட்கலாம், முதல் கம்ப்ளைண்ட் என்னைக்கு வந்தது குழந்தைய காணாம போனதா, எத்தனை குழந்தைய காணாம போனதா, எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வந்தது, உத்தரப்பிரதேசம் டிஜிபி அவர்களே சொல்லுங்கள். அந்த கம்ப்ளைண்ட் மேல நீங்க என்னென்ன நடவடிக்கை என்னென்ன தேர்தல் எடுத்தீங்க, எடுத்த தவறிய இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ யார் யார் பட்டியல் கொடுங்கள் என்று சொன்னால் விருதாச்சலத்தில் இருக்கிறவனுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவன் பதில் சொல்லியாக வேண்டும். இந்தியா முழுவதும் இருக்கிற எந்த குடிமகனும் இந்தியாவுடைய எந்த முறையிலும் கேட்கலாம். இங்க இருக்கிற முதலமைச்சரை கூட கேட்கலாம். நீங்கள் இப்படியெல்லாம் கலெக்டிவி கொடுப்பதாக என்னெல்லாம் கொடுப்பதாக இப்படியெல்லாம் செய்திருக்கிறீர்களே, இதுவரையிலும் எத்தனை பேருக்கு கொடுத்தீர்கள், இன்னும் எத்தனை பேருக்கு கொடுக்க போகிறீர்கள், அப்படி கொடுப்பதற்கு என்னென்ன வரைமுறை இப்ப கொடுத்திருக்கிறீங்களே அவங்களுக்கெல்லாம் அந்த வரைமுறை இருக்குதா இல்லையா, யார் வெற்றி பண்ணாங்க கேட்கலாம். சில உத்தரவாதங்களை கொடுத்துவிட்டு அந்த உத்தரவாதங்களை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், இந்த உத்தரவாதம் இந்த தேதிய பத்திரிகையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த உத்தரவாதம் கொடுத்த அந்த பத்திரிகை செய்தியை வைத்து அல்லது அவருடைய அறிக்கை வைத்து தலைமை செயலகத்திலே எந்தெந்த கோப்பின் மீது எந்தெந்த தேதியிலே எந்தெந்த நடவடிக்கைகள் எடுத்தீர்கள் கேட்கலாம். இந்த சட்டத்தின் கீழ் வங்கிகள் பக்கம் திரும்புங்கள், பேங்கிங் பக்கம் வாங்க. அமைச்சர் ப. சிதம்பரம் சொல்லுகிறார், தொழிற்கல்வி கடனுக்கு எந்த மாணவருக்கும் செக்யூரிட்டி வாங்காமல் கடன் தர வேண்டும் என்று சொல்லுகிறார். கடலூர் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பேங்க் செக்யூரிட்டி வாங்காமல் ஏதாவது ஒரே ஒரு மாணவனுக்கு கூட கடன் கொடுத்ததாக சரித்திரம் உண்டா? இப்ப ஸ்டேட் பேங்க் கேளுங்க, மைசூர் பேங்க், எல்லா பேங்க்குக்கும் ஒரு அப்ளிகேஷன் போடுவோம். எங்க நாங்க போட்டோம். எத்தனை பேருக்கு கொடுத்தாயோ அந்த பயனாளி, அந்த மாணவர் மாணவனே அவருடைய பெயர் விலாசத்தை எனக்கு கொடு நான் கேட்கிறேன். சிதம்பரம் சொன்னது பொய்யா, நீ கொடுக்காமல் இருப்பது மெய்யா, இப்படி கேட்கிறோம். அவர் சொன்னாரே, சொன்னவர் ஏதாவது சுற்றறிக்கை எடுத்திருக்கிறாரா என்று கேட்டோம். அந்த அன்று சுற்றறிக்கை கொடுத்து விட்டார்கள். சுற்றறிக்கை வாங்கிக் கொண்டு இவர்தான் கடன் கொடுக்கவில்லை. இப்போ அந்த பேங்க் அதிகாரி என்ன கொடுத்திருக்கிறாரு, அந்த பயனாளிகளுடைய பட்டியலை உங்களுக்கு தர முடியாது, இது பேங்க் சீக்ரெசி என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு நாங்க 1901 அப்பீல் பண்ணியிருக்கிறோம். இது பேங்க் சீக்ரெசில வராது. பிகாஸ் இந்த சட்டத்தினுடைய பிரிவு 22 உங்களுடைய பேங்க் சட்டத்தை விட மேலோங்கி இருக்கிறது. அந்த சட்டத்தில் ஓவர் ரைட் எல்லா சட்டங்களை விட மேலோங்கியது. இப்போ ஒரு திட்டத்தில் பயனாளியுடைய பட்டியலை அறியாமல் அந்த திட்டம் செயல்பட்டதாக நம்மால சொல்ல முடியுமா? நான் கேட்டிருக்கிறோம். Without knowing the list of beneficiaries, I cannot presume, I cannot believe your words. Please furnish for having ensuring the act, the version of the what that the scheme is implemented. இப்போ அவங்களை கேட்டிருக்கிறோம். டெல்லி வரைக்கும் அழைச்சிட்டு போறாங்க. அந்த பேங்க் மேனேஜர் கொடுக்கலன்னா டெல்லி வரைக்கும் அவரை கூட்டு போறோம். ஒரு 10 ரூபாயில ஒரு பேங்க் மேனேஜரை, ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை, ஒரு கமிஷன் வரைக்கும் கூட்டு போக முடியுதுன்னா எவ்வளவு பெரிய சட்டம். இன்னொரு வேடிக்கை, பேங்க்ல எல்லாம் இருக்கிறது பார்த்தா நல்லா தான் இருக்கும். நல்ல வேட்டி சட்டெல்லாம் நல்ல கோட் சட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, நல்லா இருப்பாங்க பேங்க்ல இருக்கிற ஆபீசர் எல்லாம். ஆனா அவங்க பண்ணி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நண்பர்களே இவ்வளவு அவ்வளவு இல்ல. கிருஷ்ணகிரியில எங்களுக்கு ஒரு கேஸ் வந்தது, ஏதோ ஒரு கேஸ். கன்னியாகுமரியில யாரோ தொலைபேசி கொடுத்து அங்க இருக்கிற ஒரு தம்பி எங்க ஊருக்கு வந்தாரு. எங்க ஊருக்கு வந்து அவர் சொன்ன குறைய கேட்டா 1.25 கோடி ரூபாய் சுய தொழில், மகளிர் சுய உதவி தொழிலுக்கு கடன் கொடுத்தார்களாம். இந்த தம்பி சிபாரிசு பண்ணியிருக்கிறார். இந்த தம்பி மேல மொத்தத்தையும் வச்சு இந்த தம்பி மேல கேஸ் போட பாக்குறான். இந்த தம்பி தப்பிச்சு இறந்து வந்துட்டார். இறந்து வந்து ஹிஸ்டரி எல்லாம் சொன்ன பிறகு நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்திற்கு அவருக்கு ஒரு மனு எழுதி கொடுத்து வழக்கறிஞர் மூலமாக அனுப்பினேன். என்னடா விஷயம்னா
இல்லாத சுய உதவி குழுவுக்கு இருப்பதாக லெட்டர் பேட் அடித்து கணக்குகள்லாம் இவரே தயார் பண்ணி ஒன்னா தேய்ச்சி அந்த பேங்க் மேனேஜர் சாங்ஷன் பண்ணாரு. அந்த பேங்க் மேனேஜர் எடுத்துக்கிட்டாரு. அந்த பேங்க் மேனேஜர் விருதுநகர்ல போய் வீடு கட்டாரு. மாசம் மாசம் தவணையே அவரே கட்டுற மாதிரி பேச்சு. அன்பார்ச்சுனேட்டா அவரால் கட்ட முடியல. அவுட்ஸ்டாண்டிங் 1.25 கோடி. இந்த தம்பியை பிடிச்சி உள்ள வைக்கலான்னு பாக்குறான். தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமாக போட்ட பிறகு பேங்க் மேனேஜர் கண்டுபிடிக்கப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பேங்க் மேனேஜர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. ஒரு பேங்க் சுய உதவி குழுக்களுக்கு லோன் கொடுத்த வங்கிகளை மட்டும் நீங்கள் கணக்கிலே வைத்தால் குறைந்தது ஒரு 10,000 கோடி ரூபாயை தமிழகத்திலே மட்டும் வங்கி மேனேஜர்கள் கொள்ளையடித்திருப்பார்கள் என்பதை தயவு செய்து எண்ணிவிட்டுக் கொள்ளும். இப்ப இதை சீர்படுத்துறதுக்கு இது வரைக்கும் சட்டமே இல்லை. அவன் மேலதிகாரி புகார் பண்ண அவன் எடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கும் இது தெரியும். இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அவனும் அதுல பங்கு. ஏன்னா ஒரு 10 லட்சம் கிடைக்குங்க. 2 சுய உதவி குழு 4 செலவு கூட்டான்னா 10 லட்சம் ரூபாய் டிரான்சாக்சன் அவங்களுக்கு கிடைக்குது. 10 நாள் ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து செலுத்துறது இல்ல. இன்னொரு 10 சுய உதவி குழு கொடுக்கலாம். அதை கொடுத்த மாதிரி வாங்கி இதை கட்டிடலாம். இப்படி மாதிரி ரொட்டேஷன் பண்ற அந்த விஷயத்தை இதை கொண்டு வரலாம். பிஎஸ்என்எல் டெலிபோன் அங்கே எந்த ஊழல் நடக்கிறது ஒரு பட்டியல் போட வேண்டும். பட்டியல் போட்டு இதோ இந்த ஊழல் இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாக அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொலைத்தொடர்பு துறை 48 விழுக்காடு அந்நிய முதலாளிக்கும் 52 விழுக்காடு இந்திய அரசாங்கத்துக்கும் இருந்தது. இந்த சர்க்கார் வந்த பிறகு 24% மட்டும் இவங்க வச்சுக்கிட்டு 76% அந்நிய முதலாளிகளுக்கு கொடுத்தாங்க. இப்ப நீங்க என்ன கேட்கலாம், விருதாச்சலத்தில் இருக்கிறவங்க, கன்னியாகுமரியில் இருக்கிறவரோ, டெல்லி இருக்கிறவரோ அந்த 24% 76% ஒப்பந்தம் போட்டீங்க அந்நிய முதலாளி கூட அந்த ஒப்பந்தத்தின் நகலை கொடு கேட்கலாம். கும்பகோணத்திலே 94 குழந்தைகள் இறந்து போனார்களே அதுக்கு ஒரு கமிஷன் போட்டீங்க. அந்த கமிஷன் என்ன அறிக்கை கொடுத்ததோ அந்த அறிக்கையை கொடு. நாம் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமாக கேட்கலாம். கல்வித்துறையிலே நடக்கிற ஊழலை போல வேறு எங்கும் நடக்க தனியார் கல்வி நிறுவனங்கள் என்று திறந்து வைத்துவிட்டு அதை இன்ஸ்பெக்ட் செய்ய ஒரு அதிகாரி இருக்கிறார். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தனியார் கல்வி நிலையங்கள் இந்த சட்டத்தின் கீழே வராது என்று சொல்வார்கள். ஆனால் ஊழல் எதிர்ப்பு இயக்கம் அவர்களை விட கொஞ்சம் 1% புதிதார். அப்படி தனியார் கல்வி நிறுவனம் நடத்துவதற்கு ஒருத்தர் லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு பயமுறை வைத்திருப்பாங்க இல்லையா, நீ இன்ஸ்பெக்ட் பண்ணியா? தனியார் ஆஸ்பத்திரி இருக்குது இல்லையா, மருத்துவமனைகள் அதுக்கு ஒருத்தர் அவர் பேரு ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ். ஐயா, நீ அந்த தனியார் மருத்துவமனைகளை எத்தனை தடவை இன்ஸ்பெக்ட் பண்ண? அதுல வேலை செய்யற பெண்கள் எல்லாம் குவாலிஃபைடு நர்ஸ் தானா, ஏஎன்எம் தானா, எந்தெந்த டாக்டர் வேலை செய்யறார் கேட்கலாம். ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கிராமப்புறங்களில் இருக்கிறது. அங்கே டாக்டர்கள் இருப்பதில்லை. நேர கிளினிக் வந்துடலாம். அங்க போய் கையெழுத்து மட்டும் போட்டு இங்க வந்துடுறாங்க. மக்களுக்கான பயன் போய் சேரவில்லை. இப்பொழுது நான் ஒரே பிரச்சனை கேட்கலாம், மொத்தம் இந்த கடலூர்ல எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது, எத்தனை டாக்டர்கள் அங்கேயே தங்க வேண்டும், எத்தனை டாக்டர்கள் தங்கி இருக்கிறார்கள், அவர்கள் தங்கி உள்ள வீட்டு விலாசத்தை எனக்கு கொடு கேட்டா தர வேண்டும். அந்த வீட்டு விலாசத்தை கொடுத்தாங்கன்னா அந்த ஊர்ல போய் பார்த்தா ஒண்ணு இந்த மாதிரி வீடே இருக்காது. அப்படி இல்லைன்னா அந்த வீட்டுல நிறைய பேர் போயிருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், அந்த டாக்டர் அந்த ஊர்ல தங்கவில்லை என்ற அர்த்தம். அதை எடுத்து எழுதுறான் அந்த டாக்டர் சஸ்பெண்ட். இன்னொரு அந்த டாக்டர் வந்து உட்காந்து வீட்டுல. அப்போ அவரை வேலை செய்ய வைப்பது கேட்கிறோம். எத்தனை பேருக்கு வாரி சர்டிபிகேட் கொடுத்த, எத்தனை பேருக்கு வாரி சர்டிபிகேட் கொடுத்தா, சொத்து மதிப்பு சார்ந்து கொடுத்தா, பட்டா டிரான்ஸ்பர் பண்ண கேட்டா இதுக்கு மேல பட்டா டிரான்ஸ்பர் வாரி சர்டிபிகேட்டுக்கும் போய் திரும்பி வா 2000 எடுத்துட்டு வா 3000 எடுத்துட்டு வா சொல்ல முடியுமா? இப்படித்தான் இந்த துறைகளை நாம் சீர்திருத்த வேண்டும். சமூக நலத்துறை நீங்க பட்டியல் போடுங்க. ஏதாவது நான் துறை விட்டுனா கூட பட்டியல் போடுங்க. உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன், ஜிபி நியூ கனெக்ஷன், டொமஸ்டிக் கனெக்ஷன், கமர்ஷியல் கனெக்ஷன், மீட்டரை மாற்றணும். எல்லாத்துக்கும் நீங்க காசு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும். அப்போ எத்தனை பேருக்கு நியூ கனெக்ஷன் கொடுத்த, எத்தனை பேருக்கு டொமஸ்டிக் கனெக்ஷன், எத்தனை பேர் கன்சியூமர் கனெக்ஷன், எத்தனை பேர் மீட்டர் மாத்த அப்ளிகேஷன் போட்டா, எத்தனை பேர் கொடுத்த, ஒரே ஒரு 50 பேருடைய லிஸ்ட் வாங்கி ஒரு ரவுண்ட் அடிக்க அந்த ஏஇ சஸ்பெண்ட். அப்போ வர்ற ஏஇ என்ன பண்ணுவாரு, யாருக்கும் காசு வாங்க மாட்டாங்க.
கொடுத்துருவாங்க. அப்போ வர்ணையை காசு வாங்கக்கூடாது, இருக்கிறையே காசு வாங்கக்கூடாது என்று சொன்னால் உள்ளபடியே நுகர்வோர் அமைப்புகளும் பாதுகாப்பு அமைப்புகளும் ரோட்டரி சங்கமும் லயன்ஸ் சங்கமும் இந்த விருதாச்சலத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு துறையை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நடந்த தவறுடைய முகத்திரையை கிழித்து பயனாளருடைய பட்டியலை வாங்கி ஒரு கருத்து கணிப்பு நடத்த வேண்டும். கருத்து கணிப்பு நடத்தினால் இந்த விருதாச்சலம் வட்டத்தை அல்லது கடலூர் மாவட்டத்தை இந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டு நம்மால் திருத்த முடியும். அதிகாரிகளை அடக்கி வைத்துக் கொள்ள முடியும். ஊழலே நீ ஆடியது போதும், சற்று நில், ஆடாதே, இனி ஆடினால் உன்னை நாங்கள் அடக்குவோம், தகவல் அறியும் சட்டம் இருக்கிறது என்று சொல்வதற்காகத்தான் இந்த சட்டம் வந்திருக்கிறது. இந்த சட்டத்தினுடைய பயன்களை அனுபவித்ததிலே ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆச்சரியப்படுகிற விஷயம், ராமநாதபுரத்தில் இருந்து தகவல் ஆணையத்திற்கு ஒரு ஃபேக்ஸ் போகுது. ஒரு அம்மா கொடுக்குறாங்க, என் கணவரை காவல்துறை பிடித்துக் கொண்டு போனது 10 நாட்களாக அவர் எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை, என் கணவர் எங்க இருக்கிறார் என்ற தகவலை கொடுங்க. அந்த ஃபேக்ஸ் வாங்கி ஆணையத்துல அந்த மாதிரி ஃபேக்ஸ் வந்தா 48 ஹவர்ஸ்ல பதில் கொடுக்கணும். அது 30 நாள் இல்லை. வாழ்வுரிமை உயிர் பாதுகாப்பு என்று சொன்னால் information should be furnished within 48 hours. அப்போ அந்த ஃபேக்ஸ் அந்த ராமநாதபுரம் அந்த ஆணையம் என்ன பண்ணாங்க, ராமநாதபுரம் எஸ்பி கொடுத்தாங்க. எஸ்பி 24 ஹவர்ஸ்ல கொடுத்தாரு. அவரை பத்திரமா வச்சிருக்கிறோம் நாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணது தெரியுமா? இந்த சட்டம் வராதுக்கு முன்னாடி அந்த அம்மாக்கே இந்த சட்டம் தெரியலன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? மதுரை ஹைகோர்ட்டுக்கு போனோம் அல்லது சென்னை ஹைகோர்ட்டுக்கு போனோம், ஆழ்புலர்வு மனு கொண்டு போட வேண்டும், ஏபிஎஸ் கார்பரேஷன் போடணும். அந்த மாதிரி சக்தி இருக்கா? வக்கீல்கிட்ட போல என்ன ஆகும்? எவ்வளவு ரிஸ்ட்ரிக்ஷன் என்டர்டெயின் பண்ணா உண்டு, பண்ணலைன்னா 150 முனிசிபாலிட்டியும் நடந்த ஊழலை பத்தி ஆடிட்டை பத்தி இப்போ கேட்கறதுக்கு இந்த சட்டத்தில் இடம் இருக்கு. இதுக்குள்ள என்ன தெரியுமா பண்ணணும்? ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பெட்டிஷன் போடணும். பொதுநல வழக்கு போட்டு 15,000 ரூபாய் செலவு பண்ணா 150 முனிசிபாலிட்டிக்காரங்க ஒன்னா சேர்ந்து பேசி எப்படி இந்த கேஸ உடைக்கலாம், யாருக்கு எப்படி கொடுத்தா அரசாங்க வக்கீல் வாதாடாம விட்டுருவான் என்று 150 கமிஷனர் ஒன்னா சேர்ந்தா நம்மளுக்கு கேட்ட தகவலை நீதிமன்றம் தராமல் ஆணையிடுவதற்கு அங்கே ஆணை பெற்று விடலாம். இப்ப பெற முடியாது. இப்படித்தான் இந்த சட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். எங்கள் மாவட்டத்திலே தகவல் அறிவு டாக்டர் வல்லவரையா அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் காலையில வைத்து அவர்களுடன் பேசியிருக்கிறார். இதோ இந்த இடம் அல்லது நடுத்தர் அல்லது ஒரு மரத்தடியிலே ஒரு பேனர் கட்டிவிட்டு விருதாச்சலம் ஊழல் எதிர்ப்பு இயக்கம், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு, ரோட்டரி அமைப்பு, லயன்ஸ் அமைப்பு இணைந்து நடத்தும் தகவல் அறிவு உரிமை சட்ட உதவி மையம் என்று ஒன்று வைத்தீர்களானால் உங்களை தெய்வமாக இந்த மக்கள் மதிப்பார்கள். ஒரு செலான பில்லப் பண்ணி கொடுங்க, ஒரு அப்ளிகேஷன் எதையும் கேட்கலாம். 10 ரூபாயில உங்களுடைய குறை தீர்கிறது என்று சொன்னால் இந்த சட்டத்தின் மூலமாக நான் விரும்புவது என்னவென்று சொன்னால் கோரிக்கைகளை வைக்கக்கூடாது. கோரிக்கைகளை கேள்விகளாக மாற்ற வேண்டும். அது யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர் அந்த டிராப்ட் போட்டு அந்த மனுதாரருக்கு கொடுக்கணும். கொடுத்தா ஒரு கையெழுத்து கும்பிடுவார். ராணிப்பேட்டையிலே நாங்கள் இது மாதிரி ஒரு விரிவுரை கூட்டம் நடத்தி கொண்டே இருந்தோம். ஒரு ரிட்டையர்ட் அக்ரிகல்ச்சர் சூப்பர் என்ன பண்ணாரு, சீக்கிரம் ரிசீவ் பண்ணிட்டாரு. உடனே அவருக்கு வேண்டிய பாக்கி வரலன்னு எழுதுனாங்க. எழுதி போட்டாரு. மறுநாள் செக்அப் பண்ணாது வீட்டுல கொடுத்தான். தகவல் அறிவு உரிமை சட்டம் அந்த தலைமையில பேர் எழுதுற உடனே டைம் 30 டேஸ்க்குள்ள வெளிச்சிடும் அந்த ஆபீஸ்ல. அதுல 30 டேஸ்க்குள்ள அந்த வீட்டுல கொண்டாந்து யூஸ் பண்ணி கொடுத்துடணும். கொடுக்கலன்னா அவங்களும் அதிகாரிக்கு உத்தியோகம் முக்கியமா? இது மேல போட்டு அவங்க எங்க கேட்க முடியாது. எங்க பக்கத்து வீட்டு அம்மா ஒரு வீட்டுல நடக்காட்டியாக ஸ்கூல் ஆயா வேலை செஞ்சாங்க. 62 வயசுல ரிட்டையர் ஆனாங்க. அம்மா நடக்க முடியாது. அந்த அம்மாக்கு என்னன்னு தெரியாது. பாரதி சொன்னதை போல கஞ்சி குடிப்பதற்கு அந்த காரணங்கள் ஏதேனும் அறிவும் இல்ல. என்ன வருத்தப்பட்டா பாருங்க பாரதி. இந்தியாவில கஞ்சி குடிப்பது இல்லாத இருக்கிறான். அந்த காரணம் என்னன்னு அவங்களுக்கு தெரியலையாப்பா. இந்த நாட்டை காடி இந்த நாட்டை எப்படிதான் நான் காப்பாற்ற போறேன் அப்படின்னு பாரதி கேட்கிறாங்க. அந்த அறிவு அந்த மாதிரி தெரியாது. யாருக்கு எழுதுறது
தெரியாது. அந்த மாதிரி வந்தாங்க. நான் அந்த மாதிரி ஒண்ணும் பேசல, தகவல் உரிமை சட்டம் பேசல, 10 ரூபா பேசல, எதுவும் பேசல. கம்ப்யூட்டர்ல ஒரு மனு செஞ்சேன், 10 ரூபாய் நானே செலான் கட்டினேன், எல்லாத்தையும் கட்டி அந்த மாதிரி கையெழுத்து வாங்க போட்டேன். 4வது நாள் முனிசிபாலிட்டி இருந்து செக் பண்ண கொடுக்குறோம். என்னமா நீ இப்படி பண்ணிட்ட? நான் ஒண்ணுமே பண்ணியே சார். சார் ஒரு கையெழுத்து போட சொன்னாரு, கையெழுத்தான் போட்டேன் நானு. நாங்க என்ன கேட்டோம், இப்ப அந்த மனு என்ன கேட்கிறோம், இதுபோல் எத்தனை பேருக்கு நீங்கள் செக்கு போட்டு விட்டு இன்னும் செக்கு கொடுக்காமல் இருக்கிறீர்களோ அவர்கள் பட்டியலை கொடு. இந்த மாதிரி மட்டும் எத்தனை பேருக்கு போடலையோ அத்தனை பேருக்கு கொடு. எத்தனை பேர் ரிட்டையர் ஆனாங்க, யார் யாருக்கு டிசிஆர்டி கொடுத்தா, பென்ஷன் கொடுத்தா, கிராச்சுவிட்டி கொடுத்தா, கம்யூனிகேஷன் கொடுத்தா, என்னென்ன கொடுக்கலன்றத கொடு. எத்தனை பேருக்கு சர்வீஸ் லாஸ்ல கனவு போயிடுச்சோ அந்த பட்டியலை கொடு. ஒரே 10 ரூபாய் மொத்தம் கேட்கும். அந்த மாதிரி தெரியாது. அந்த மாதிரி அந்த செக் தான் தெரியும். அந்த மாதிரி ஷீ சாட்டிஸ்ஃபைட். நான் விட போறதில்ல. திருப்பி அந்த மாதிரி ஒரு கையெழுத்து போடுறதா என்ன போட்டுருவாங்க. இப்ப நான் எங்க கேட்டாலும் கையெழுத்து போட்டுருவாங்க. உன் சொத்தெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க போட்டுருவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் உள்ள ஒரு சட்டத்தை இந்த ட்ரெஷரியில இப்போ 579 ஜிஓ யார் யாருக்கு வந்து பொது ரிட்டையர் கவர்மெண்ட் 88க்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிருந்தா அவங்களுக்கு எல்லாம் 579 ஜிஓ ஒரு லைஃப் டைம் அரியர்ஸ் கொடுத்தோம். ஒரு அம்மா ராணிப்பட்டியில வந்து அந்த தம்பி ராணிப்பட்டியில இந்த மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தில இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் 20 ஆண்டுகளாக கட்சி செயலாளராக இருந்தவர். அவர் என்ன பண்ணாரு, என்னுடைய பேச்சிலே ஈர்க்கப்பட்டு ஒரு விழிப்புணர்வு கூட்டம் நடத்துறாரு. அந்த தம்பிக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, கூட்டம் நடத்துறவனே தெரிஞ்சிருச்சு. அவங்க மாமியார் என்ன பண்ணிருக்கு, செகண்டில 1,16,000 ரூபாய் நம்ம மாமியாருக்கு வந்துருச்சு. அந்த செகண்டிக்காரன் என்ன பண்ணா, அந்த அம்மாவை கூட்டம் அமிச்சான். அம்மா உனக்கு இவ்வளவு ரூபாய் வருது, நீ ஒரு 16,000 சேகரிச்சுட்டு வா, உனக்கே இந்த செக்கை கொடுத்துறேன்னு சொன்னார். அது வந்து மருமகன் கிட்ட கேக்குது, தம்பி ஒரு 16,000 கொடுங்க, செகண்டில கட்டணுமா, கட்டிட்டா எனக்கு 1,16,000 கொடுப்பாங்க, உங்களுக்கு 16,000 திருப்பி கொடுத்துறேன். செஷனிக்கு லஞ்சம் கொடுக்கணும் தெரியாது, நம்ம செஷனிக்கு கட்டணும். இப்ப கூட நம்ம சொல்லுவாங்க சர்வேருக்கு பணம் கட்டணும். அதுல சர்வேருக்கு பணம் கட்டணும். சர்வே விட்டு அம்மாவுக்கு பணம் கட்டல, சர்வேருக்கு பணம் கட்டினா சர்வே வராது கிராமத்துக்கு. நான் வீட்டாண்ட சர்வே விட்டு அம்மா கட்டினா கேளுங்க சர்வேல, சார் உங்களுக்கு கட்டமா உங்க அம்மா கட்டமா, சார் உங்க வீட்டு அம்மா கட்டமா, அதை விட அவன் லஞ்சம் வாங்கி விட்டுருவான். இதுக்கப்புறம் அவன் லஞ்சம் வாங்கி விட்டுருவான். தம்பி லேடிஸ் போச்சுக்கூடாது இப்படி பேசுறது. சார் உங்களுக்கு பணம் கட்டினா நீங்க நிலக்காடு கட்டு போறீங்க, நான் உங்க அம்மா பேர்ல பணம் கட்டினா இன்னொரு பேர்ல பணம் கட்டினா இந்த பாடல் அப்படியே சொல்றான். ஏன்பா நீ போல கால் காமிச்சு, ஏன் பட்டா மாத்திக்கல, ஏன் வாரிசு சர்டிபிகேட் வாங்கிக்கல, ஏன் இந்த நேம் டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன்னா பணம் கொஞ்சம் இப்ப கம்மியா இருக்குங்க, பணம் சுதாரிச்சுட்டு போனாதான் வேலை நடக்கும். இது வந்து அவன் முடிவு பண்ணிட்டான், பணம் இல்லாட்டி வேலை நடக்காது. அங்க ஃபீஸ் கட்டணும்னு அவன் சொல்றான். எல்லாம் 30 ரூபாய் தானே, இல்ல 1000 ரூபாய் இருந்தா தான் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கமே போலாம். ஏன்னா அங்க பணம் கட்டணுமா, யாருக்கு அந்த லேபர்ஸ்க்கு பணம் கட்டணுமா, எம்இ இன்ஸ்பெக்டர் கட்டணுமா, ஆர்டிஓ தானே பணம் கட்டணுங்க சார். அதை மொத்தமா கட்டத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட விட்டுட்டா அவர் மட்டும் கொடுத்து வாங்கிட்டு வந்துடும். இந்த தம்பி என்ன பண்ணாரு, அந்த மாதிரி சொல்ல மாமியார் இருக்க ஒரு பிரச்சனை இருந்தா யாருதான் கேட்கலாமே, யாரோட யாருக்கா வேணாலும் கேட்கலாமே, கேட்டு செகரி ஆபீஸ் கேட்கலாமே. என் மாமியாருக்கு 1 ரூபாய் வந்திருக்கிறது, அந்த காசோலையை நீங்க தருவதற்கு அந்த அம்மா எவ்வளவு பணம் கட்ட வேண்டும் பதில் சொல்லல, செட்டு கொடுத்தோம். 16,000 ரூபாய் மிச்சம். 16,000 ரூபாய ஒரு 70 வயசு கிழவி 16,000 ரூபாய சம்பாதிக்கிறதா அந்த கிழவி என்ன பாடுபடணும். அந்த 16,000 ரூபாய உள்ளபடியே சொன்னா 8 வருஷத்துல அந்த கிழவி உட்காந்து சாப்பிடும். அதுங்களுக்கு தான் தெரியும், 70 வயசு கிழவிகளுக்கு தான், பொம்பளைகளுக்கு தான் தெரியும். ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் மதிப்ப அந்த கிழவிகளுக்கு தான் தெரியும். அது எவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆனா நம்ம தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதான் சொல்றேன், வாழ்ந்தாலும் தெரியாது, தாழ்ந்தாலும் தெரியாது. 60 கோடி மக்கள் அப்படியே இருக்கிறோம். அந்த 60 கோடி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய வேலை படித்தவருக்கு இருக்கிறது, வழக்கறிஞர்களுக்கு இருக்கிறது. வழக்கறிஞர்களை பொறுத்தவரையிலும் நான் அவர்களை ரொம்பவும் பணிவோடு கேட்டுக் கொள்வேன். இந்த சட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சிஆர்பிசி தெரியும், ஐபிசி தெரியும், எவிடன்ஸ் ஆக்ட் தெரியும், என்ன மற்ற ஆக்ட் எல்லாம் உங்களுக்கு எல்லா ஆக்டும் தெரியும். ஆனா இந்த ஆக்ட மட்டும் நீங்க ஆபரேட் பண்றதா இருந்தா you have to understand, you have to have better knowledge about the administrative procedure. What is revenue administration? What is municipal administration? What is yield administration? What is BS?
without this you cannot operate this operation or otherwise இந்த இடத்துக்கு வந்து பென்சில் எழுதும் போதெல்லாம் கூடவே எழுதிங்கன்னா அடுத்தது நீங்களா பெரியா வழக்கு மன்றத்துக்கு போகாமலேயே அந்த மனிதனுக்கு நீங்க எப்பப்பா லீகலா கேஸ் போடாது இதெல்லாம் வீட்டுக்கு போகாது நான் இதை இந்த பென்சில் வாங்கி கொடுத்துறேன் அதுக்குள்ள ஒரு நியாயமான பீஸ் வாங்கிக்கிறேன் இங்க போய் 5000 ரூபாய் கொடுத்து போடுவதை விட இங்கே வாங்கி கொள்ளலாம். இப்போ வீட்டுக்கு குடும்ப கார்டு கிடைக்கல வாங்கிக்கிறோம், பட்டா மாற்றம் இல்ல வாங்கிக்கிறோம், ஈபிக்கு மின்வீட்டர் மாற்றணும் அதுவும் லஞ்சம் இல்லாமல் தகவல் முடியும் சட்டத்தின் மூலமாக வாங்கிக் கொள்கிறோம். தெருவிலே குப்பை கிடைக்கிறது, தெருவிலே ஒரு குளம் இருக்கிறது, அந்த குளம் துருந்து போய்விட்டது, அதை என்ன பண்ணலாம் கொஞ்சம் வெளியே வரும் வீட்டை விட்டு பொது விஷயத்துக்கு வரும். என் தெருவிலே ஒரு குளம் இருக்கிறது, அது இதற்கு முன்னாலே அந்த குளத்தினுடைய மொத்த சுற்றளவு என்ன, ஆழம் என்ன, ரெவன்யூ ரெக்கார்டு படி அந்த குளத்தினுடைய கெப்பாசிட்டி என்ன, இப்பொழுது எவ்வளவு கெப்பாசிட்டி, யார் யார் அதை அழைத்தார்கள், இதை அழைப்பதை யார் யார் தடை செய்திருக்க வேண்டும், யார் யார் தடை செய்ய தவறினார்கள், அவருடைய பட்டியலை எனக்கு கொடுங்க. ஒரே கேள்வி, ஒரே 10 ரூபாய். சத்தியமா உங்களால கொடுக்க முடியாது, பனிஷ்மெண்ட் தான் வாங்க முடியும். ஏன்னா ரெக்கார்ட் அவங்க அடைத்த குளம் இருக்கும், அடைத்தது யாருன்னு தெரியாது. 39,000 ஏரி இருக்கிறது நண்பர்களே. வானுயர வரப்புயரும், வரப்புயர குடி உயரும், குடி உயர போன் உயர்வா, இதுதானே நீதி. ஆனா இங்க தமிழ்நாட்டில் வான் உயரும் வரப்பு உயராது, வரப்பு உயராது, குடி உயர மாட்டான், போன் உயர்வான். வான் உயர்ந்தால் போன் உயர்வான். எப்படின்னா வரப்பு உயராது, குடி உயர மாட்டான். ஏன்னா வெள்ளத்துல அடிச்சுட்டு போனா வெள்ள நிவாரணம், அதுல வெள்ளமே வரல, பஞ்சம் வந்தது, பஞ்ச நிவாரணம் அதுல. அப்ப ஏரி சுத்தமா இருந்தா வெள்ள நிவாரணம் கிடைக்காது, ஏரி சுத்தமாயிட்டா பஞ்ச நிவாரணம் கிடைக்காது, கொடுக்க முடியாது, திட்டம் போட முடியாது. ஆகவே ஏரி துருந்தே இருக்கட்டும். இந்த ஆட்சியாளருடைய திட்டமிட்ட சதி. மெட்ராஸ்ல ஒரு ஏரியில, நட்டநடு ஏரியில கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கட்டிருக்காங்க. ஏரியில 39,000 ஏரியிலே ஒரே ஒரு மனு மூலமாக தமிழ்நாட்டிலே இருக்கிற திருநெல்வேலி இன்ஸ்பெக்டர் சீஃப் இன்ஜினியர் கேட்கலாம், 39,000 ஏரியில ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் உள்ள ஏரி எத்தனை, எத்தனை ஏரியில எவ்வளவு விஸ்தீரணம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, ஏரிக்கு வரதே வரவு கால்வாய், அந்த வரவு கால்வாயிலே எத்தனை கால்வாய்கள் பூமியில இல்லை, அந்த ஏரியிலிருந்து தண்ணீர் கொண்டு போக வேண்டுமே, அந்த தண்ணீர் கொண்டு போன கால்வாயையும் வருகிற கால்வாயையும் அழைத்தது யார்? ஒரு வேடிக்கை வைத்திருக்கிறான விஷயம் வந்து சொன்னால், மிக பியூட்டிஃபுல்லான ஸ்டேட் தமிழ்நாடு. இந்தியாவிலே தமிழ்நாட்டை போல பெய்கிற மழையை, மலையிலே இருந்து வருகிற மழையை அப்படியே ஆறுகளிலே தேக்கி ஆறுகள் மூலமாக ஏரிக்கு கொண்டு வந்து, ஏரி நிரம்பினால் இன்னொரு ஏரிக்கு போய், அந்த ஏரியிலிருந்து பாத்திரத்துக்கு போய் விவசாயம் அடைந்த தமிழ்நாட்டிலே இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா தமிழ் மன்னர்கள். கிமு 6ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடித்தான். ஒரு ஏரியை அவன்தான் அமைத்தான், அதில் நடுவில் ஒரு கலைஞர் நட்டான், அந்த கலைஞருக்கு பெயர் நடுதல், அதில் ஒரு கோடு விரித்தான், இத்தனை இத்தனை வந்தால் இவ்வளவு அடி என்று கணக்கு போட்டான் அன்றைய தமிழன். அவன் கண்டுபிடித்த ஏரியை இன்றைய தமிழன் அழித்து விட்டான். கங்கை வென்று கடாரம் என்றவர் அல்லவா, என்ன செய்தார்? தமிழன் கண்டுபிடித்த ஒன்று கூட பூமியில இருக்கக்கூடாது என்று சொல்லி எல்லாவற்றையும் அடைத்து ரியல் எஸ்டேட் போட்டு விட்டுதான். இப்போ இந்த சட்டத்தின் மூலமாக கேட்கலாம், தண்ணீர் ஒன்று இல்லை என்று சொன்னால் தமிழகம் வாழாது, விவசாயம் ஒன்று பொய்த்து போனால் தொழில் பெருகாது, வியாபாரம் பெருகாது, இண்டஸ்ட்ரி பெருகாது, தொழில்நுட்பம் பெருகாது, கிராமப்புறம் அழிந்து போகும். கிராமப்புறம் அழிந்து போனால் கிராமப்புற மக்கள் நகரத்தை நோக்கி வருவார்கள், சகல விதமான கொலை கொள்ளை சமூக குற்றங்களையும் ஈடுபடுவார்கள். அப்பொழுது கிராம மக்களுக்கும் நமக்கும் ஒரு ரத்தங்களை நலன்களை போராட்டம் நடக்கும். இடையிலே அந்த ரத்தத்தை குடிக்கிற ஆளுநராகத்தான் அரசியல்வாதிகள் இருப்பார்கள். ஆகவே ஏரி குளங்களை சுத்தப்படுத்துவதற்கு இதை விட ஒரு அற்புதமான சட்டம் இருக்க முடியாது. இதை பயன்படுத்துங்கள். எப்படி எழுதுறது அற்புதமே இல்லை, ரொம்ப எளிமையான சட்டம். பார்த்தா இவ்வளவு சர்வாம்சம் பொருந்திய இவ்வளவு பலம் வாய்ந்த சட்டம். ஆனால் எப்படி எழுதுறதுன்னு சொன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுக்கிறோம், நோ ஃபார்மேட் அட் ஆல்,
இங்கிலீஷ்ல ஃபார்மேட், தமிழ்ல இது எந்த ஃபார்மேட் கிடையாது. ஒயிட் பேப்பர் மேல தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் செய்யப்படும் விண்ணப்பம் ஒரே பேர் வச்சா போதும். கடைசியில் எல்லா கேள்விகளுக்கு இந்த விண்ணப்பத்திற்கான கட்டணத்தை ரூபாய் 10 இந்த செலானில் செலுத்தி இருக்கிறேன் என்று செய்துவிட்டால் அது தகவல் அறியும் உரிமை சட்டத்துடைய வலுவாக மாறிவிடும். 30 நாள் டைம். யாருக்கு அனுப்பணும்? இப்ப எனக்கு ப்ராப்ளம் தெரியுது, ஆனா யாருக்கு அனுப்பணும்னு தெரியல. நான் படிக்கிறேன், நான் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன். டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சவங்களுக்கு இது இந்த டிபார்ட்மெண்டா இந்த டிபார்ட்மெண்டா, பஞ்சாயத்து துறையா முனிசிபாலிட்டியா, ஹைவேஸா நேஷனல் ஹைவேஸா, ரூரல் ஹைவேஸா, எந்தெந்த பிரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. மக்களுக்கு புரியக்கூடாது என்பதற்காக சகல பிரிவு செய்து வச்சு உழைத்து பட்ஜெட் அலிகேஷன் எல்லாம் பண்ணிட்டான். இப்ப நாம என்ன பண்ணணும்? இந்த சட்டம் எவ்வளவு அற்புதமா செஞ்சிருக்காங்க பாருங்க. உனக்கு யாருக்குமே தெரியலன்னு சொன்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பிச்சு, தாசில்தாருக்கு அனுப்பு, போஸ்ட் மாஸ்டருக்கு அனுப்பு, எந்த பாதிக்காவது அனுப்பலாம். அந்த பாதி என்ன பண்ணணும்னு இந்த சட்டத்தை சொல்றான். பிரிவு 6(3) கீழ் என்று சொன்னால் அந்த பாதி வாங்கின உடனே இது எனக்கு சம்பந்தப்பட்டது அல்ல என்று இதுவரையும் திருப்பினாரே, அப்படி திருப்ப கூடாது. திருப்பினால் உனக்கு பயன். அவர் என்ன பண்ணணுமா? தொலைபேசி மூலமாக எதுவும் கண்டுபிடிக்கணும். இந்த மனு எது சார்ந்தது அப்படி என்று கண்டுபிடித்து 5 நாட்களுக்குள் அவருக்கு அனுப்பிவிட்டு அந்த மனுதாரருக்கு நான் இந்த மனுவை இங்கே அனுப்பிவிட்டேன், நீ அங்கே தொடர்பு கொள்ள என்று ரிஜிஸ்டர் போஸ்ட்ல உங்களுக்கு பதில் அனுப்புவோம். பதில் அனுப்புறாங்க அந்த நம்பிக்கிறாங்க. அதுதான் நான் சொல்றது, அட்ரஸுக்காக அலையாதீர்கள். இது சட்ட புத்தகம், இதுதான் ஆக்ட். இது அமைப்பை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு புத்தகத்தை வாங்கி வைக்கப்படுது. பொதுமக்களை பொறுத்தவரையிலும் இதை மொத்தத்தை குறிக்க நான் இப்படி ஒரு புத்தகம் போட்டேன். எப்படி பார்த்து இப்படி ஒரு புத்தகத்தை போட்டு மடிச்சு பாயிண்டே வச்சுக்கலாம். தேவைப்படும் போதெல்லாம் மணி எழுதும் போதே பார்த்து இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்து செக் பண்ணி சிக்கன் அனுப்பணும். எவ்வளவு வேண்டாலும் போட்டு கொடுங்க. ஒரு நோட்டீஸ் அற்புதமா போட்டுருக்காரு உங்க நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கமும். அந்த நோட்டீஸுடைய விலை எவ்வளவு எனக்கு கொடுக்கணும்னு சொன்னா ஒரு நோட்டீஸ் நான் 100 ரூபாய் கொடுப்பேன். இதுவரைக்கும் போட்ட நோட்டீஸ் எல்லாம் நோட்டீஸ் இல்ல, எய்ட்ஸ் பத்தி போட்ட நோட்டீஸ் அல்ல, அந்த குழந்தை என்னவோ குழந்தை தொழிலாளர் என்னென்னோ பண்ண பிரச்சாரம் எல்லாம் பிரச்சாரம் இல்ல. இந்த நோட்டீஸ் தான் உள்ளபடியும் மக்களுக்கு தேவையான நோட்டீஸ். அதாவது கோரிக்கை எடுத்து கிடக்குதே வேலையை படுத்தப்படா என்று சொல்லுவார்கள். அந்த நோட்டீஸ் கோரிக்கையை சுகாதாரம், அந்த நோட்டீஸை விவரம் தெரியாம கொடுத்தா எல்லாரும் 8ஆ மடிச்சு கடைசியா லாண்டரிக்கு போற வரைக்கும் அது அவர் பாயிண்டே தான் இருக்கும், படிச்சே இருக்க மாட்டார். ஆக இப்படி ஒரு புத்தகத்தை நான் கொடுக்கிறேன். இந்த புத்தகத்திலே நான் என்ன சொல்லியிருக்கிறேன், விலாசத்திற்காக அலையாதீர்கள், விலாசத்தை தேடிக் கொண்டிருக்க வேண்டாம். உங்களுக்கு யாருக்கு தெரிகிறதோ அந்த விலாசத்தை எழுதிவிடுங்க. இன்னொன்னு எழுதியிருக்கிறேன், அந்த உரை மேலே பொது தகவல் அதிகாரி இந்திய தகவல் அறிவு உரிமை சட்டம் என்று எழுதுகிறார்கள். அந்த கவரை வாங்குறது, அந்த கவருக்குள்ள டைம் பாம்பு அவனுக்கு தெரியுது. ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிச்சா தலைவி வாங்கிடலாம். என்னால 28 ரூபாய் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. கொரியர் அனுப்பணும் இல்லையா? அப்ப நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்டர் எழுதுனா பொது தகவல் அதிகாரி தகவல் அறிவு உரிமை சட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று ரொம்ப உண்மையா எழுதுறாங்க. உள்ள எழுதுங்க, மேல கவர் மேல மாவட்ட ஆட்சித்தலைவர் கடலூர், அவ்வளவுதான். அவரை வாங்கி பிரிச்ச உடனே தெரியும் அவருக்கு. போடுறா அந்த தனி ரிஜிஸ்டர் இருக்குன்னு. தனி ரிஜிஸ்டர் மாதம் ஒரு முறை ஆணையத்திற்கு அவர்கள் தகவல் தர வேண்டும். இத்தனை மனு வந்தது, பதில் சொல்லிவிட்டேன், பதில் சொல்லவில்லை, ஆணையத்திற்கு ரிப்போர்ட் அனுப்பும். இந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோமே, இந்த வேலையை செய்ய வேண்டியது யார் தெரியுமா? மாவட்ட ஆட்சியர். அவர்தான் செய்யணும். துரதிர்ஷ்டவசமாக அவருக்கே தெரியாது மொத்தம். அவருக்கு ஒரு பிரச்சனை நம்ம போடணும். ஐயா மாவட்ட ஆட்சித்தலைவர்களே, நீங்க எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்ட் பண்ணீங்க, எத்தனை நெஞ்ச குஞ்ச நிலங்களை பார்த்தீங்க, எத்தனை நல்ல தண்ணீர் குளத்தை பார்த்தீங்க, எத்தனை ஏரி குளங்களை பார்த்தீங்க, எத்தனை பங்கன்கள் கலந்துட்டு போட்டோ எடுத்தீங்க? கேட்கலாம், நாகரிகமா கேட்கலாம். How many inspections you have done actually? எத்தனை ரேஷன் கடை அரிசி கடத்தல பிடிச்ச, எத்தனை மணல் கடத்தல பிடிச்ச, எத்தனை சமையல் எரிவாயு ஹோட்டலுக்கு பயன்படுத்தினாங்க அந்த கேஸ நீ எத்தனை பிடிச்ச? உன் சபார்டினேட் பிடிச்சது நீ பிடிச்சாங்க, அவன் பிடிப்பான். நீ ராத்திரில என்ன பண்ற?
ஒரு பெரிய பங்களா, பெரிய ஒரு ஏசி, அல்ல கொடுத்தவங்க ஒரு சப்கலெக்டர் கலெக்டர் நீங்க தூக்குனா அரசு எப்படி அப்படி மக்கள். ஆகவே கலெக்டர் வாங்கி கேளுங்க, ஐயா நீ என்ன பண்ண ஸ்பெசிபிக்கா கேளுங்க, நீ எத்தனை புடிச்ச, நீ எத்தனை புடிச்ச, நீ எத்தனை புடிச்ச, நீ எத்தனை புடிச்ச. பிடிக்காவிட்டால் பிடிக்காமல் இருப்பதற்கு உங்களுக்கு தடையாக இருந்த காரணங்கள் என்னென்ன, அம்சங்கள் என்னென்ன, விதிமுறைகள் என்னென்ன, எனக்கு தகவல் தந்தருள வேண்டுகிறேன். 10 ரூபாய் தேடி ஒளியாக கலெக்டரேட் கேள்வி கேட்டால் யார் எங்க இருக்கிறாருன்னா அவர் கண்டிப்பா கடலூர் மாவட்டத்தில் இருக்க மாட்டார். திருச்சியிலிருந்து கேட்பாரு. திருச்சியிலிருந்து கடலூர் கலெக்டர் கேட்கணும், இங்க இருந்து திருச்சி கலெக்டர் கேட்கணும். எங்கேயும் ஆட்டுப்பட முடியாது, கேட்கலாம். அப்ப என்ன பண்றோம், we are making him to work. இதுக்கு மேல நாமளும் பிடிக்கணும். புரியாத இந்த சட்டத்தின் கேள்வி கேட்பாங்க. ஒரு 10 கரெக்டர் கேட்கிறோம், 10 கரெக்டர் பிடிக்கலன்னு சொல்றாங்க. மொத்தமா தைச்சு அவருடைய ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அமைச்சிருவோம். எந்த கரெக்டரும் ரேஷன் வச்சு குடிக்கல, தமிழ் எரிவாயு குடிக்கல அப்படின்னு சொன்னா இதெல்லாம் கள்ளக்கடத்தல் ஒழியுமா நீளுமா எது நீ டிசைட் பண்ணி ஏன் பிடிக்கலன்னு அவரை நீ கேள்வி கேட்டியா? நீ தானே கண்ட்ரோலிங் ஆபீசர். கண்ட்ரோலிங் ஆபீசர் யாருன்னு சொன்னா எல்லா கலெக்டருக்கும் இவங்க 5 நடுங்கக்கூடிய ஆபீசர் சிறப்பு ஆணையர் வருவாய் நிர்வாகம். The Principal Commissioner and the Special Commissioner for Revenue Administration அவங்க தான் 33 கலெக்டரையும் கண்ட்ரோல் பண்றோம். ஐயா 10 கலெக்டர்கிட்ட கேட்டேன், 10 கலெக்டரும் இல்லன்னு சொல்றாங்க. நீங்க அந்த கலெக்டர் மாசம் ரெடி பண்றீங்களே, அப்போ இதெல்லாம் வேலை செஞ்சாங்க நீங்க கேட்டீங்களா? கேட்கலன்னு சொன்னா நீங்க ஏன் கேட்கவில்லை அவர் கேட்கணும். அப்போதான் தெரியும் நான் கேட்கணும் போல் இருக்கு, நான் கேட்டுக்கணும். பழைய காலத்துல இங்கிலீஷ்கார காலத்துல எல்லாம் இதெல்லாம் கலெக்டர் கேட்டாங்க, நான் கேட்கல. ஒரு கம்பன் சொன்னானே, ஏற்றப்பாட்டுக்கு எதிர்பார்த்து இல்லை என்று சொல்லி மூங்கிலை மேலே தூங்கும் பணி நிலை என்று கம்பன் சொன்னானே, அந்த பாட்டை நிறுத்திவிட்டு மறுநாள் கம்பன் எழுதுகிறான், மூங்கிலை மேலே என்ன இருக்கும் அவ்வளவு மெல்லிகான இடத்துல என்று கம்பனுக்கே புரியவில்லை. வான் புகழ் தந்த கம்பன், பாரதியாரை போற்றப்பட்ட கம்பன் மறுநாள் காத்து கிடக்கிறான், அந்த பாடலை தொடர்ந்து பாடுவாரா என்று சொல்லி பாடுகிறார். மூங்கிலை மேலே தூங்கும் பனி நீர். யார் சொல்றான்? ஒரு ஏற்றப்பாட்டுக்காரனுக்கு தெரிந்தது எனக்கு தெரியவில்லையே என்று கம்பன் எழுதினாரே, அதுபோல விருதாச்சலத்திலே இருக்கிற நுகர்வோர் பாதுகாப்பு கமிஷன் இருக்கிற ஒரு தம்பி கேட்ட கேள்வி எனக்கு உரைக்காமல் போய்விட்டது என்று அந்த அதிகாரியை உரைக்க செய்வதற்கு ஒரு 10 ரூபாய் போடும். எல்லா துறை தலைவரையும் கேட்டா ஆக்டிவேட் ஆகும் தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தவரையிலும் நான் உறுதியாக இருக்கிறேன், தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துவதிலே பிற மாநிலங்களை விட முன்னணியிலே நிற்க வேண்டும், நிற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், இங்கே விருதாச்சலம் கோவையிலே ஒரு செட்டப் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். முதல் பயிற்சியில ஒரு செட்டப் பாக்ஸ் இத்தனை துறைகளை டார்கெட் பண்ணி கேள்வி வைக்க போகிறோம். அது இங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அங்க பண்ண போறோம். 2வது இன்னொரு செட்டப் பாக்ஸ். அப்போ வேலை இருக்குன்னா இதுதான். தமிழ்நாட்டில் பாருங்க, இவ்வளவு தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு சகோதரி 1929-30களிலே ராஜஸ்தான் மாநிலத்துக்கு போய் அங்க இருக்கிற வேலைக்கு உணவு திட்டத்திலே அங்க பிராடு நடந்ததுல லிஸ்ட் கேட்டிருக்காங்க. நம்ம அங்க அந்த காலத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற போற சகோதரி தான் ராஜஸ்தான்லயும் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த கமிஷன் அந்த ஆளு கொடுக்கல, அந்த அம்மா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ இருந்து இப்படிப்பட்ட ஒரு தகவல் தர வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு தகவலை பெறுவதற்கு கூட ஒரு இந்திய குடிமகனுக்கு உரிமை இல்லை என்ற வெட்கக்கேடான ஒரு விஷயத்தை அப்படின்ற ராஜ்பவன் போட அதுக்கப்புறம் போடப்பட்டதுதான் ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் 2002 போட்டான். அந்த 2002 போட்ட அந்த சட்டத்திலே பீனல் பர்மிஷன், தண்டனை பர்மிஷன் அது இல்லை. அதுக்கு பின்னாலேதான் சுதர்சன நாச்சியப்பர் என்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எம்பியை போட்டார். அந்த கேட்டதும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், அம்மா தான் அன்னைக்கு தமிழ்நாட்டு எம்பி தான். இலக்கியங்களிலே பார்க்கிற பொழுது சிலப்பதிகாரத்திலே அருமையான ஒரு நாட்டம் எது என்று சொன்னால், கண்ணகி வழக்கு வைத்த காலம் தேரா மன்னா கண்ணகி வாயிலாக அந்த தேரா மன்னா எப்போதுடைய கேள்வி. அவ உள்ள போய் அந்த அம்மா என்ன இப்படி எல்லாம் வரமா கண்ணீரும் கம்பளையுமா நிற்கிறியே, தலைவி கோலமாக நிற்கிறாயே, என்ன காரணம், ஏது காரணம் என்று கேட்க அரசவையிலே இப்படி எல்லாம் வரக்கூடாது என்று சொல்ல
நீயா மன்னன், நீயே கல்வன் என்ற அந்த அம்மா சொல்ல, என்னையா கல்வன் என்று சொல்கிறாய், எப்படி கல்வன், கல்வனை கொள்வது தவறு என்று அவன் சொல்ல, அப்பதான் அந்த அம்மா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை இன்வோக் பண்றாங்க. இழந்து ஒழிகிற சட்டத்தை கொண்டாரு. என் காலிலே அமர்ந்திருக்கிற சிலம்பு முத்து பரல் கொண்ட சிலம்பு. அந்த உன்னுடைய தேவியினுடைய காலிலே இருக்கிற சிலம்பு என் கணவன் திருடியாக கைப்பற்றிய சிலம்பிலே உள்ள பரல் என்ன? இல்லை, அதுவும் மாணிக்க பரல் தான் என்று சொல்லி இந்த அம்மா கடந்து எடுத்து துடிக்கிறாங்க. அந்த அம்மா அப்பதான் கேட்கிறாங்க, என்ன சிலம்பு அது, என்ன சிலம்பு? ஒரு கேள்வி கேட்ட உடனே இந்த அம்மா உடைக்க, அந்த அம்மா வந்து பார்த்து பார்த்து உடைக்க, அன்றைக்கு கண்ணகி அந்த கேள்வியை கேட்கவில்லை என்று சொன்னார், அந்த உண்மையை வெளியே சொல்லவில்லை என்று சொன்னால் சிலப்பதிகாரத்தினுடைய சிலப்பதிகாரம் முழுமையடைந்திருக்காது, சிலப்பதிகாரம் பேசப்பட்டிருக்காது. ஆக என்னவோ தெரியவில்லை, நடுவிலே தமிழன் அப்படியே அமர்ந்து நெருந்து விட்டார். இப்பொழுது அந்த இலக்கியத்தினுடைய அந்த கேள்வி, பாரதி சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம் படித்து பார்த்து, பாரதத்திலே பாரதி கூட அழகாக சொல்லுகிறார். திரௌபதி கேட்கிறார், தன்னை அழைக்க வந்தவனை நோக்கி கேட்கிறார், தருமன் தன்னை தோற்ற பின் என்னை தோற்றானா, அல்லது தன்னை தோற்ற பின் என்னை தோற்றானா, என்னை தோற்ற பின் தன்னை தோற்றார்? என்ன போய் தோற்று? அவர் என்ன நிலையிலிருந்து போயிட்டாரு, என்னை தோற்ற பின் தன்னை தோற்றார்? அங்கு கூட பாரதி சொல்றாரு, தருமதி ஒரு சட்டம் தேவை. அதெல்லாம் தெரியாது நாட்டியப்படு, அதெல்லாம் தெரியாது இந்திய சர்க்காருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏதோ டாக்டர் மன்மோகன் சிங் என்ற ஒரு நல்ல மனிதன் இருக்கிற காரணத்தினாலேதான், டாக்டர் அப்துல் கலாம் என்ற அறிவியல் விஞ்ஞானி அற்புத மனிதர், தமிழ்நாடு தந்த தவப்புலர், உலகமெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு மனிதர் இருந்த காரணத்தினாலேதான் இப்படிப்பட்ட ஒரு சர்வாம்சம் பொருந்திய ஒரு ஆயுதம் இந்தியா பூராவுக்கும் கிடைத்திருக்கிறது. இந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை போல கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு சட்டம் வர வேண்டும், நீர்நிலைகளை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும், எஜுகேஷனை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும். இப்படிப்பட்ட சட்டங்கள் வர வர மக்களுடைய ஜனநாயக உரிமைகள் அங்கே அளிக்கப்படும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய நிதியிலே இருந்து 5 ஆண்டு காலத்திலே என்னென்ன வேலைகளை செய்தார் கேட்கலாம். ஒரு கேட்டு ஒரு எம்எல்ஏ 25,000 ரூபாய் சகோதரி உரிமை சட்டத்தின் கீழே பயன்படுத்தி இருக்கிறாங்க. பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற நேரத்திலே உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு, என்னை போன்றவர்களுக்கு என்ன வேலை என்று சொன்னால், உங்களை போன்றவர்களுக்கு பயிற்சி அளிப்பது. நீங்கள் இந்த புத்தகத்தையும் பெரிய புத்தகத்தையும் நான் பேசிய பேச்சுகளையும் ஒன்றாக போட்டு பார்த்து குறிப்பெடுப்பது. நான் இனி ஏதாவது தெருமுறை கூட்டங்களை போட்டு என் தெருவிலே என்னுடைய வாழ்விலே மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி சொல்ல வேண்டும் என்று நீங்களே பயிற்சி எடுத்துக் கொள்வது. அப்படி பயிற்சி எடுத்துக்கொண்டு சொன்னால் அந்த மேடை பேச்சுதான் அர்த்தமுள்ள மேடை பேச்சு. அவரை புகழ்ந்து இவரை புகழ்ந்து அவர் அப்படி இவரு அதெல்லாம் நீ தேவையில்லை. அவனுக்கு அதை கொண்டு, அறிவை கொண்டு அவன் பார்த்துக் கொள்வான். அறிவை ஒன்றை கொடுத்து விடு, அவனுக்கு உதவி செய். உள்ளபடியே ஒரு மனிதன் தான் வாழ்கிற சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்திற்கு உடனடி சேவையை நாம் தந்துவிட வேண்டும். அப்படி தந்துகிற விடுகிற வேலைகளே தமிழ்நாடு ஊழல் எதிர்ப்பு இயக்கம் முன்னணியில் இருக்கிறது. மற்ற அமைப்புகள் உடன் வந்தால் மனமாற ஏற்றுக்கொள்கிறோம். நாம் எந்தெந்த காரியங்களுக்காக இந்த தமிழ்நாட்டிலே இந்த இந்தியாவிலே போராடி கொண்டிருக்கிறோமோ அது அத்தனையும் இந்த சட்டத்தின் கீழே கொண்டு வருவதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு எந்தெந்த சந்தேகங்கள் இருக்கிறது, எந்தெந்த சந்தேகங்கள் எந்தெந்த கோணத்திலே இருக்கிறதோ அந்த எல்லா சந்தேகங்களையும் கேட்க வேண்டும். இந்த நேரத்திலே நான் அந்த கேள்வியை வைத்து, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பெற முடியாத ஒரு தகவலை, சட்டமன்ற உறுப்பினரை கொண்டு வர முடியாத ஒரு ஊழலை ஒரு சாதாரண குடிமகன், ஒரு எம்பியாக கொண்டு வர முடியாத ஒரு ஊழலை சாதாரண குடிமகனாக கொண்டு வர முடியும். கேள்வி கேட்பதற்காக எத்தனையோ எம்பிக்கள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு போனாலே, அப்படி எம்பி வந்து கேள்வி கேட்க தேவையில்லை, நாமே கேள்வி கேட்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சட்டத்தின் மீது எனக்கு இன்றைக்கு உங்கள் பெரியவர்களாகிய உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு, நான் பெரியவன் அல்ல, ஆனால் இதை பற்றி தெரிந்தவன், அவ்வளவுதான். இதை பற்றி தெரிந்தவன், அந்த துறையிலே வேலை செய்தவன். நான் வேலை செய்த துறையின் மூலமாக எல்லா துறைகளையும் இன்ஸ்பெக்ட் பண்ற
ஒரு போஸ்ட் எனக்கு கொடுத்தாங்க. அந்த துறையிலே நான் எப்படி வாழக்கூடாதோ அப்படி வாழ்ந்தவர். அந்த துறைக்கே மாநில தலைவராகவும் இருந்தவர். அப்படி வாங்காதே லஞ்சம் என்று நான் இருந்த போதே சொன்னவர். இன்னும் ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்காக ஒரு 2 முறை துறை செல்வம், ஒரு 5-6 சார்ஜும் வாங்குறவர். ஆனால் இவ்வளவுக்கும் பின்னாலே ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் கூட இல்லாமல் நான் சேஃபா ரிட்டையர் ஆனேன். இன்றைக்கு மனநிறைவோடு வாழ்கிறேன். இன்றைக்கு மனநிறைவோடு லஞ்சம் இல்லாமல் வாழ்ந்த லஞ்சம் இல்லாமல் என் மகனுக்கு அந்த ஒழுக்க சிறைவு இல்லை. அவனும் ஒழுக்க சிறைவு இல்லாமல் வாழ்கிறான். மனநிறைவாக இருக்கிறோம். இதை விட படுத்தால் தூக்கம் வருகிறது. நல்ல மனைவி மக்கள், பேரன் பேத்திகள், லஞ்சம் வாங்கல, பயன் கிடையாது. யாரையும் எதுவும் கேட்கலாம். வாழ்க்கை வாழ்வதும் தான் மனிதன். ஒத்ததறிவான் வாழ்வான், மற்றையான் செத்தாலும் வைக்கப்படும். இந்த உலகம் ஒப்புக்கொள்ளுகிற வேலையை யார் யார் செய்கிறானோ அவன் தான் மனிதன், உயிருள்ள மனிதன். மற்றவர்கள் செத்த பிணம் எழுந்து வந்து அவ்வளவுதான். லஞ்சம் வாங்க என்ன சொல்லலாம்? செத்து போச்சுப்பா, எழுந்து எழுந்து நடந்து வந்து சூதாட்டு வந்து வள்ளுவன் சொல்றார். நாம சொல்லுங்க, ஒத்ததறிவான் வாழ்வான், மற்றையான் செத்தாரும் வைக்கப்படும். அந்த செத்தார் யார், உயிரோடு இருப்பவர் யார் என்பதை அடையாளம் காட்டுவதற்கு தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. திரு குப்பு சண்முகம், அரசு விடுதி காப்பாளர், ஓய்வு. திரு வி நீங்க சொந்த ஊர் முள்ளுப்பேட்டை தாலுகா ஆசிரியர். நான் போன்ற 14 வருஷம் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான செய்தித்தாள் காகித நிறுவனம் புகழூரில் உள்ள நிறுவனத்திற்கு நான் போக்குவரத்து ஒப்பந்தக்காரராக 90ஆம் ஆண்டு முழு தகுதி அடிப்படையில் நியமனம் பெற்றேன். அப்படி நியமனம் பெற்ற போது அந்த சமயத்தில் இருந்த தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் என்னுடைய விசாரணையை நேரில் பார்த்து எனக்கு ஒரு ஒப்பந்த ஆணையை வழங்கினார். அந்த ஆணையின் பிரகாரம் நான் இந்த ஆண்டு என்னுடைய பணியை முழுவதும் செய்து முடித்தேன். அதுக்கு அடுத்த 1 ஆண்டுகளில் அவருடைய பதவி போய் அரசாங்கம் போய் வேறொரு அரசாங்கம் வந்தது. 2வது ஆண்டிலும் என்னுடைய பணிக்காக அரசியல் கட்சியை சார்ந்தவர்களெல்லாம் ஆட்சி மாறிவிட்டது, நீங்க இந்த பணி செய்ய வேண்டாம், உடனே பாதிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி என்னை லோக்கல் இருந்த எம்எல்ஏ மாவட்டத்தில் இருக்காரு. நான் சொன்னேன், என்னுடைய தகுதி வச்சுதான் நான் போடுவேன், நான் எந்த அரசியல் கட்சியும் வரவில்லை என்று சொல்லி நான் 2ஆம் ஆண்டும் ஒப்பந்தக்காரருக்கு நான் ஒரு குறைந்த வேலைப்படை கொடுத்து. ஆனால் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 25 ரிஜிஸ்டர் தான் எந்த பதிலும் எந்த ஐஏஎஸ் தரவில்லை. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு வேலை போய் நான் கட்டியிருந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை பறிமுதல் செய்து ஆர்டர் கொடுக்கிறார்கள். பணத்தை வங்கிகளுக்கு தராமல் வங்கி மேலாளருக்கு உத்தரவு கொடுக்கிறார்கள். அங்கே பணம் போய் சேரவில்லை. அப்புறம் ஒரு வழக்கு ஒன்று போட்டார்கள். எப்படி வழக்கு போட்டார்கள் என்றால், நான் ஒரு நாளைக்கு எனக்கு சொந்த வண்டி 2-3 வண்டிகள் இருக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு 20-25 லாரிகள் என் பணி அனுப்பப்பட வேண்டும். நான் தமிழ்நாடு பேப்பர் வந்தவங்களுக்கு நாமக்கல் உரிமையாளர் சங்கத்திலிருந்து 20 லாரிகளையும் தினசரி 300 சாலை போக்குவரத்து அனுப்பியிருந்தேன். சாதனை பற்றியே கேட்காது. ஆனால் என்னை பரிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே மேற்பட்ட அதிகாரி இதை மனையில வைத்துக் கொண்டு அடுத்த ஆண்டு வரும்போது என்னை போடக்கூடாது என்று என்னுடைய நண்பர்களால் சொல்லியிருந்தும் நான் மீறி போட்டதனால் எனக்கு வேலையை கொடுத்து பரிவாங்க நோக்கத்தோடு 2 மாதங்களில் வெள்ளம் வந்தது. நான் வெள்ளம் வந்தவுடனே நெய்வேலி நிர்வாகத்திலிருந்து இதுபோல சேல்ஸ் கிடையாது அப்படின்னு நிறைய கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்க செஞ்சுதான் என்ன செய்ய பண்ணி நெய்வேலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு 8 மாசம் கழித்து திரும்பவும் சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. 11 நாள் தான் எனக்கு பணி இருக்குது. அந்த 11 நாளைக்குள்ள இந்த 8 மாசத்துடைய நிகழ்ச்சியை அனுப்ப முடியாது, நான் ஒப்பந்தத்தை மீறல அப்படின்னு சொல்லி விளக்கமா அந்த ஐஏஎஸ் ஆபீசருக்கும் மற்ற பிரதேச மேனேஜருக்கு தீர்வுகள் அனுப்பியிருக்கேன். ஆனா உடனடியாக இந்த அபியான் மீறிட்டு என்னுடைய அடிஷனல் செக்யூரிட்டி போட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க. அந்த பேங்க் அவங்களும் அனுப்பவே இல்லை. இதன் பிறகு பல முறை ஒரு பொய் வழக்கு போனாலும் வழக்கு தொடர்பு பண்ணி தெரிவிக்க வாங்கிட்டார்.
அந்த வழக்கு எங்கேயும் போடவில்லை. நான் அனுப்பி லாரியை போட்டு அவன் லாரியில இவ்வளவு கைது செய்யலாம் அதை பயணம் பண்ணி போட்டாங்க. அதுக்கு கருவு போட்டு அந்த லாரி கைது செய்யப்பட்டு அந்த கருவு சிறையில் அடையப்பட்டு அதோட 17 நாடுகள் நடந்து இது உண்மையை சொல்லியிருக்காங்க. எஸ்பி ராஜேந்திரன் அவர்கள் புதுக்கோட்டை எஸ்பி அவர்கள் விஜயசாட்சியாக இருந்தார். அவரும் ஷியாம்சுந்தர் ஐபிஎஸ் அவரும் என்னை அழைத்து தனிமையிலே பேசினார்கள். நான் அத்தனை புகார்களையும் என்னென்ன நடக்கிறது என்பது ஆதாரப்பூர்வமாக எழுதி கொடுத்தேன். அவர்களே கேட்டா ஒரு சாதாரண கான்ட்ராக்டர் அவன் இந்த அளவு நீங்க கேட்கலாம் கைவேல பிரிச்சு வாங்கினால இந்த ஆரம்பிட்டாங்க. ஆரம்பிட்டு இந்த பேங்க் என்ன பண்றாங்க அனுப்பவே இல்லை. இப்ப இந்த வழக்கு முடிஞ்சு இருப்பாரு. நான் ஜட்ஜ்மெண்ட் காப்பி எடுத்து போய் அங்க காமிச்சா நாங்களாம் இப்ப பண்ணியது இல்ல. இப்ப இருந்து வங்கியல் அதெல்லாம் பூரா திருவள்ளுவர் விஷயம்ல ஏன்னா நடந்த ரெக்கார்ட் தீர்ப்பு வந்து பெரியார் அப்படி இருக்கும்போது 99ஆம் ஆண்டு உள்ள பொண்ணு பட்ட நைட்ல நான் குடும்பத்தோட புரிக்கிறேன் பூந்துக்கிற இருந்தேன். ஆனா அவசர வந்தது பணத்தையும் இந்த ரெக்கார்டு 14 ஓகேணும். ஆனா நகையும் பணத்தையும் போட்டு இருந்தா ரெக்கார்டு ஒரு லாபம் வச்சிருக்கேன். இன்றைய வரைக்கும் ரெக்கார்டு இருக்குது. இப்ப இந்த ஐயா சேர்ந்தவர்கள் சொன்னது கூட சென்ற வாரம் ரிசர்வ் பேங்க் சென்று அந்த எந்த வங்கி மேலும் பதில் சொல்லியோ ரீஜனல் மேனேஜர் ரீஜனல் மேனேஜர் பதில் சொல்லுங்க. ரீஜனல் மேனேஜர் பதில் சொல்லணும்னா நேரம் உமரஸ் பண்ணி போனேன். உமரஸ் பண்ண சொன்னாங்க நீங்க நேரம் எங்கிட்ட வந்துட்டு போனா இன்னும் ஒரு படி ஏசிய மட்ராஸ் இருக்காங்க அவங்கள பாருங்க வங்கி மேனேஜர் பார்த்தேன். அப்புறம் இந்த ஐஏஎஸ் அவர்கள் இப்போ மூர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் போய் பார்க்க போனேன். இப்ப இந்த கர்நாடக டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு ஐஏஎஸ் அவர்களும் எனக்கு கூப்பிட்டு பேசுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவங்க என்ன பண்ணுங்க நல்ல ஒரு இந்த தடவை பார்க்க முடியாது அந்த தடவை பல திருப்பி வச்சுட்டாங்க. இப்போ அனைத்து ரெக்கார்டு 5000 தரேன். பெரிய அளவில் பண்ணிட்டாங்க. நாட்டுக்கு நல்ல செய்ய போது நான் என்ன செய்யுது உங்களுக்கு எவ்வளவு எனக்கு 50,000 ரூபாய் முதலாண்டு. அது ரெண்டாவது இந்த வழக்கு திருப்பி அந்த பணத்தை 50,000 திருப்பி கொடுத்தாங்க. அதுக்கு நான் வட்டி கேட்டு ஒரு கேஸ் போட்டுருக்கேன். இப்படி வழக்கு போட்டீங்க. ஓகே இப்போ உங்களுடைய கேஸ் நான் புரிஞ்சுக்கிறேன். எந்தெந்த ஆவணங்களை கேட்டால் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி வெளியே வரும் என்று உங்களுக்கு தான் தெரியும். அந்த ஆவணங்களுடைய பட்டியலை போடுங்கள். எந்த அலுவலகத்திற்கும் நேரில் போகாதீர்கள். யாரையும் போய் பார்க்காதீர்கள். அந்த ஆவணத்தினுடைய பட்டியலை போட்டு அந்த ஆவணத்தினுடைய ஜெராக்ஸ் காப்பியை எனக்கு தாருங்கள் என்று ஒரு பெட்டிஷன் காம்ப்ரஹென்சிவ் பெட்டிஷன் ஃபுல் பிளெட்ஜ் பெட்டிஷன் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தெந்த ஆவணங்களை எனக்கு போடு என்று வங்கிக்கு தனியாக ஒன்றும் அந்த ஆலைக்கு தனியாக ஒன்றும் நீங்கள் தனியாக 2 மனு போட்டால் உட்கார்ந்த இடத்திலேயே அது தர வேண்டும். தரவில்லை என்று சொன்னால் அந்த அதிகாரிக்கு தண்டனை இல்லை என்று சொல்ல முடியும். 15 ஆண்டுகள் ஆயிற்று ஆவணம் இல்லை என்று சொல்ல முடியாது இந்த சட்டத்தின் கீழே. ஆகவே அவர்கள் தருவார்கள். இனிமேல் யாருடைய வாசற்படிக்கும் நீங்கள் போகக்கூடாது. 20 லீஸ்ட் போஸ்ட் பிரச்சனையை எடுத்து இந்த 20 லீஸ்ட் போஸ்ட் பிரச்சனைகள்ல எந்தெந்த தேதியிலே எந்தெந்த மனு மீது என்னென்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் எடுக்கவில்லை என்று சொன்னால் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது உள்ளிட்ட ஒரு டிராப்ட் எழுதி நீங்க அனுப்பிவிடுங்கள். அது உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். சென்ற வாரத்திலயா ஏஜிஎம் பாத்துருக்கீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க 1,80,000 பணம் வந்துகிட்டே இருக்கு. நீங்க 30,000 இருந்து அப்படி ஆட்டுறவா இருக்கீங்க. நாங்க இப்ப இருக்கிற மேனேஜர் ஒரு ஆர்டர் போடுறவங்க அந்த அதெல்லாம் வேண்டாம். என்னுடைய பணம் இப்பொழுது எவ்வளவாக இருக்கிறது. அந்த பணத்தை உடனே பெற வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதை காலம் கடந்துதான் பெற வேண்டும் என்று ஏதாவது விதிமுறைகள் இருக்கிறதா? காலம் கடந்து விதிமுறை அமர்ந்த இடத்திலேயே கேளுங்கள். வெள்ளைத்தாளிலே எழுத்து மூலமாக கேளுங்கள். தயவு செய்து வங்கி என்பதால் ஆங்கிலத்திலே மனு செய்யுங்கள். நாளைக்கு டெல்லியில கமிஷன் இருக்கிறது. கமிஷனுக்கு அங்க எழுத சொன்னா ஆங்கிலத்திலே செய்வது சரியாது. தமிழ்நாடு செய்தித்தாளர் அதிகாரிக்கு பதிலே சொல்லாமல் இருப்பதற்கு அனைத்து மனுக்களையும் போட்டு நான் கேட்க மனுக்கள் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை ஒவ்வொரு தினத்தில் ஒவ்வொரு மனுவின் எடுத்த நடவடிக்கைகள் எனக்கு முறைகேடான ஒப்பந்தத்தை மறுக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் இந்த தகவல் அறிவு கேட்டால் தீர்வு கிடைக்கும். Coming to
இப்ப இந்த தகவல் உரிமை சட்டத்தின்படி 10 ரூபாய் டிடின்னு சொல்றீங்க. இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில மட்டும்தான் கட்டணும் இந்த நோட்டீஸ்ல போட்டுருக்காங்க. ஸ்டேட் பேங்க் எங்க ஊர்ல இல்ல, எங்க ஊர்ல இந்தியன் பேங்க் தான் இருக்கு. தேசிய மயமாக்கப்பட்ட எல்லா வங்கியும் கட்டலாமா? டிடி சார்ஜ் உண்டா? ஏன்னா ஒரு தடவை பேப்பர்ல வந்து டிடி சார்ஜ் எல்லாம் கிடையாது சொன்னாங்க, புரியல. தமிழ்நாடு ஆணையத்திற்கு மறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் 10 ரூபாய் டிடி அல்லது செலான். செலான் கட்டுவதற்கு உங்களோட ஸ்டேட் பேங்க் ஒன்றுதான் செலான் கட்ட முடியும். ஸ்டேட் பேங்க் இல்லை என்று சொன்னால் நீங்க ட்ரெஷரியிலே செலுத்தலாம் 10 ரூபாய். அது கமிஷன் கிடையாது. டிடி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கமிஷன் கொடுத்துதான் டிடி எடுக்க வேண்டும். செலான் எடுப்பது ஒசிசாலை செலான். மத்திய அரசாங்கத்திற்கு மறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் டிடி அல்லது போஸ்டல் ஆர்டர் செலான் இல்லை. அதனால அது அங்கே எடுக்கிறது சரியாக இருக்கும். உங்கள் விஷயத்தில் நீங்கள் செலான் எடுத்து ஸ்டேட் பேங்க் அங்கு இல்லாத காரணத்தினால் ட்ரெஷரியிலேயே இந்த பணத்தை செலுத்தலாம். ஓவுட்ட வந்து நான் வந்து 10 ரூபாய் செலான் கட்டி 60 நாள் ஆகுது. அந்த கலெக்டர் முன்னாடி பேசுனா ஏட்ட வந்து நீங்க வந்து ஒரு மனு கொடுங்க அவங்க வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 நாள் ஆகுது. மொத்தம் 70 நாள் ஆகி போச்சு. இதுக்கு நான் என்ன யாருக்கிட்ட முறையீடு செய்யணும்? 30 தினங்கள் கழித்து நீங்கள் மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும். யாருக்கிட்ட செய்யணும்? செஞ்சிருக்கணும். சரி, அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் இப்பொழுதாவது செய்யுங்கள். அவன் காலவரையாக ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டா 2வது மேல்முறையீடு தமிழ்நாடு ஆணையத்திற்கு செய்து விடுங்கள். மறு செய்துவிட்ட பிறகு யாரிடமும் நேரில் போகாதீர்கள். ஏதாவது ஒரு வெள்ளை பேப்பரிலே கையெழுத்து வாங்கிக் கொள்வார்கள் உங்களுக்கு தகவல் தந்ததாக. ஆகவே தற்பொழுது மீண்டும் ஒரு ரிமைண்டர் கொடுப்பார்கள் கொடுக்கவில்லை என்று சொல்லி. ஆனால் இல்லை என்று சொன்னால் 90 தினங்களுக்குள் மனு ஆரம்பித்து 90 தினங்களுக்குள் 2வது மேல்முறையீடு தமிழ்நாடு ஆணையத்திற்கு செய்துவிடுங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் அனுப்பிய மனு மொழிநகர் பதில் வரலைன்னா பதில் வரவில்லை. ஆகவே இவருக்கு நான் கேட்ட தகவலை தரவில்லை, தருவதற்கு ஆணையம் ஆணை செய்ய வேண்டும், தராத அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் இந்த விண்ணப்பத்தை தங்களுக்கு பிரிவு 19(3) கீழ் செய்து கொண்டது என்று எழுதினால் போதும். விளக்கம் எதுவும் எழுத தேவையில்லை. அடுத்தபடியா வந்து தகவல் கேட்டு நான் பஞ்சாயத்துல வந்து அனுப்பியிருந்தேன். அவங்க வந்து தீர்மானத்தை வந்து இடையில கேப்ல வந்து எழுதி தீர்மானம் நிறைவேற்றின மாதிரி திருத்தம் செய்து எனக்கு தராங்க. அது பொய்ன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன முறையீடு செய்யும்? இன்னொரு 10 ரூபாய் கட்டி ஒரு வழக்கறிஞரோடு சென்று அந்த தீர்மானம் எழுதப்பட்ட அந்த பதிவேட்டை நான் பார்வையிட வேண்டும் என்று சொல்லி அந்த ஆணையர் முன்போ நீங்கள் அதை பார்வையிட உங்களுக்கு அனுமதி உண்டு. அப்படி வழக்கறிஞரை அழைத்துக் கொண்டு போகும்போது திருத்தம் செய்யப்பட்டது அங்கே அவராலே கண்டுபிடிக்கப்பட்டால் போர்ஜரி சீட்டிங் என்று சொல்லி அதை நீங்கள் உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பிவிடும். அந்த தீர்மானம் வந்து பிரசிடண்ட் கையில தான் இருக்கும். தீர்மானம் வச்சது வந்து பிரசிடண்ட் கையில தான் இருக்கும். அவர் இடையில இருக்கிறது அதிகாரிகளுக்கு தெரியாது. அதிகாரி என்ன சொல்றாங்கன்னாக்க அவங்க கிட்ட நோட் இருக்கு, அதை அவங்க எழுதிருக்காங்க. அது இடையில தீர்மானத்தை இடைமறித்து போடாத தீர்மானத்தை எழுதியிருந்தால் அந்த பஞ்சாயத்து தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் ஈஓ பஞ்சாயத்து. அவர் நடவடிக்கை எடுக்கணும். அவர் எடுக்கல, அவருக்கு புகார் செய்யுங்க. இவர் திருத்தி எடுத்திருக்கிறார், புகார் செய்யுங்க. அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக ஈஓ பஞ்சாயத்து நடவடிக்கை எடுக்கல, நடவடிக்கை எடுக்காத அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? அப்படி ஒரு கொஸ்டின் திருப்பி போடுங்க. இப்போ யூ கேன் வெரிஃபை தி ரெக்கார்ட். எந்த ரெக்கார்டையும் நம்ம நேரில் பார்வையிடலாம். சாலை போடும்போது சாலையை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிரிட்ஜி கட்டும் போது இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், எது பண்ணாலும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், ரெக்கார்ட்ஸை பார்வையிடலாம். அப்படி பார்வையிடுங்கள். ஒரு துணையோடு போங்க, தனி ஒரு மனிதராக போவது. அவர் பஞ்சாயத்து தலைவர் அந்த முனிசிபல் சேர்மன் ஆணையரை சேர்ந்துட்டு அந்த ரெக்கார்டை கொண்டு வரும். 3வது வந்து தனியார் ஆலை நிர்வாகம் சர்க்கரை ஆலை. நான் ஒரு விவசாயி, அவங்கள்ட்ட நான் வந்து வாய்மொழியா தகவல் கேட்டிருந்தேன். கேட்கும்போது ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பழிவாங்கல் நோக்கத்துல செயல்பட்டு இருக்காங்க. அது என்னோட சேர்த்து என்ன பழிவாங்க என்ன கேட்டீங்க? இப்ப வந்து நான் வந்து அவங்ககிட்ட வந்து எத்தனை இந்த டிராக்டர்ஸ் உரிமையாளர் பேர்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஏன்னா அவங்க வந்து குறுக்கு வழியா நிறைய போர்சைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு துணையோட ஒரு சங்கம் வச்சு அதை போராடணும் அப்படிங்கிற நோக்கத்துல நான் கேட்டிருந்தேன்.
கேட்டதுல போய் இவன் சங்கம் ஃபார்ம் பண்ணாக்க ஏதாவது பிரச்சனை கொடுத்துருக்கோம், இதை நம்ம நிறைய போர்ட்டேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சுக்கிட்டு எனக்கு வந்து ஃபேக்டரி என்னுடைய ஃபேக்டரி லோன் கொடுத்ததுல இந்த மாதிரி சில பழிவாங்க நோக்கத்துல ஆலை நிர்வாகம் பண்ணுது. அது என்னுடைய சேஃப்டி. நீங்க கேட்ட கேள்விகள் என்ன? அதான் உரிமையாளர்களுடைய பேர் அட்ரஸ் எனக்கு தேவை. எத்தனை ஃபேக்டரிக்கு பாஸ் பண்ணி ஓரளவு கேட்டீங்க, ஓரளவு கேட்டேன். அப்போ இனிமேல் ரிட்டனா அந்த சர்க்கரை ஆலைக்கு ஒரு கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் இருப்பார். அந்த சர்க்கரை ஆலையை அரசு சார்பாக கண்காணிப்பதற்கு ஒரு அதிகாரி இருக்கிறார். அவர் இதே கேன் இன்ஸ்பெக்டர் ஆர் அக்ரிகல்ச்சர் ஏடி யாரும் இருப்பாங்க இல்லையா, அவருக்கு இந்த மனு கொடுக்கும். இந்த சர்க்கரை ஆலைக்கு இந்த தேதியிலிருந்து